வணக்கம். இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பற்றாக்குறையானதுலாம் நாங்கள் உங்களை கேட்குறோங்க ஐயா. என் பேர் வசந்தி சார். ஐயா வணக்கம் ஐயா. என் பேர் முருகன். என் பேர் தங்குவேலுங்க. பேர் சி லட்சுமணங்க ஐயா. மேக்சிமம் வந்து ஊனமுற்றவங்க தான் அதிகம். சார் எனக்கு கால் 2 காலுமே இல்லை. எங்கள் வீட்டுக்காரர் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர் தான். அவருக்கும் கால் இல்லை. இப்போ தான் போன மாதம் இறந்துட்டார். நான் தனியாக தான் இருக்கிறேன். உங்களுக்கு கால் இல்லைங்களா? எனக்கு கால் இல்லை. நான் ஒரு ஹேண்டிகேப்டு. உங்களுக்கு ப்ராப்ளம் என்னென்ன உடம்புல ப்ராப்ளம்? காலில் தான் இந்த நோய் வந்து தான் கால் போயிடுச்சு. ஒரு 1க்கு 2க்கு போகிறதுக்கு கூட எந்திரிச்சு வழி இல்லாத இருக்கிறோம். நாங்கள் பிழைக்கிற வழி எப்படி? தொழுநோயால் பாதிக்கப்பட்ட எங்கள் பிள்ளைங்க நாங்கள் எல்லோரும் நிறைய பேர் இருக்கிறோம். இங்கே மொத்தம் எத்தனை பேர் இருக்கு? மொத்தம் வந்து லேடிஸ் ஒரு 25, ஆம்பளைங்க ஒரு 20, 45 பேர். ஒரு சோறு சாப்பிட்றதுக்கு கூட கை இல்லை. அப்படிங்கிற முறையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு கஞ்சி குடிக்கிறதுக்கு கூட வழி தாங்க முடியாத உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். இது வந்து 96 எடுத்து வச்சுங்க. சரிங்க. இது வந்து இப்போ 10 வருஷம் ஆகுது. 2012 2012 2 காலுமே உங்களுக்கு இப்போ இல்லை. ஆமாம், அதுலேருந்து 2 காலுமே இல்லை. சர்க்கரை இருந்து அதனால கால் எடுக்கப்பட்டது. இவங்களுக்கு எல்லாம் குடும்பம் இருக்குங்களா? இல்லை அவங்க தந்திரி அவங்க பிள்ளைங்க விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. அவங்க தனியாக வந்து இங்கே வேலை இருக்கிறாங்க. ஏன் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காங்கன்னா அவங்க விட்டு ஒதுக்கிட்டாங்க. இருக்கிறவங்க வந்து அதிசயம் பண்ணி சரி நம்ம இந்த இடத்துல இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். அவங்க இங்கே ஒன்றா இருந்து நாங்கள் இதை செஞ்சுட்டு இருக்கோம். பரல போச்சு, கால் போச்சு, எல்லாம் செங்கல் போட்டு போய் ஆஸ்பத்திரியில் இருந்தோம். எந்த நேரம் நோய் எந்த நேரம் காசுன்னு சொல்ல முடியாதுங்க. இப்போ 2 வருஷமா வரதுக்கு என்னால் முடியலைங்க ஐயா. காலுன்னு ஒரு அடி வைக்க முடியல. நம்ம இந்த மாதிரி ஊசி போடுறதுக்கு கூட ஒன்றும் வழி இல்லை. அந்த நிலைமையில உட்காந்துக்கிட்டு இருக்கிறேங்க ஐயா. நான் கை கால் இறந்தவங்க, காது கேட்காதவங்க, கண்ணு தெரியாதவங்க இவங்க தான் அதிகம். அப்புறம் விதவிங்க இவங்க இருக்கிறாங்க. வயிற்றுக்கு தான் குறை. என் பேர் ரவிங்க. தலைவாசல் எம்ஜிஆர் நகர் மக்களுக்கு தொழுநோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிறோம். கை கால் பண்ண முடியாதவங்களுக்கு அரிசி பருப்பு இந்த மாதிரி ஹெல்ப்லாம் பண்ணினா கொஞ்சம் நல்லா இருக்கும். வெளியிலேருந்து வரவங்க யாருக்கும் வரதில்லை. 6 மாதம் ஓய்வு வாங்கி அவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. இதை உங்களால் முடிஞ்ச உதவியை இவங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அதேமாதிரி மாத்திரை மருந்து மல்லிகை பொருள் ரைஸு இந்த மாதிரி இதை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்களுக்கு வந்து விதவியும் இருக்கிறாங்க, ஊனமுற்றவங்க இருக்காங்க, கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காத இருக்கிறாங்க, 2 கால் எல்லாம் இருக்கிறாரு. அவங்களாம் கொஞ்சம் பார்த்து நீங்கள் மாதம் ஆனால் உங்களுக்கு ஏதோ உதவி பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். என்ன தேவைப்படுதுங்க இப்போ உங்களுக்கு? எங்களுக்கு என்னது சாப்பாட்டுக்கு ஒரு கட்டிக்க துணி. உங்களுக்கு என்னென்ன வேணும்? சாப்பாட்டுக்கு அரிசி அந்த சாப்பாட்டு தேவை, அவ்வளோதான். போட்டுக்க துணிமணி. ஏன்னா இந்த அரிசி பருப்பு இந்த துணிமணி தான் நம்மளுக்கு. துணிமணி, அரிசி பருப்பு, மளிகை சாமான் தான் மெயினாக உங்களுக்கு தேவைப்படுறது. அதெல்லாம் நாங்கள் கையில் கால் இல்லை. நாங்கள் என்ன போய் செய்ய 10 ரூபா உதவி செய்ய கஞ்சி குடிக்க முடியும். எங்களுக்கு உதவி செஞ்சு எதோ சாப்பாடு மாதம் துணிமணி சாப்பாட்டுக்கு அதுதான். அரிசி, மளிகை ஜாமான், வருஷத்தில் 2 தடவை துணிமணி, பொம்பளைங்களுக்கு புடவை, ஆம்பளைங்களுக்கு லுங்கி சட்டை கொடுத்தீங்கன்னா போதும் சார். இதில் முடிஞ்ச ஒரு நோட்டு, பென்சிலு, ஒரு பேகு, பிள்ளைங்களுக்கு ஏதாவது படிப்புக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணீங்க ரொம்ப நன்றிங்க. பேர் நோயாளி பிள்ளைங்களாம் இருக்காங்க. இவங்க அப்பா இறந்துட்டாங்க, இவங்க அம்மா நோயாளி இறந்துட்டாங்க. என் பையன் வளர்ச்சி தான் சாப்பிட்றான். இதே இந்த பனி காலத்தில், இந்த மழை காலத்தில் துணிமணி போத்திக்கிறதுக்கு ஒன்றும் வழியில் ஆற்று ஓரத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அரிசி அவங்களுக்கு கையில் வாங்கி கொடுங்க, இந்த மளிகை சாமானை வாங்கி கொடுங்கய்யா. பின்ன அந்த குளிர் காலத்தில் ஏதோ ஒரு கம்பெனி ஏதோ பெட்ஷீட் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கூட ஒரு புண்ணியம். அவர்லாம் கண்ணு தெரியாது, காதும் கேட்காது. அவர்லாம் ஒரு 2 கால் இறங்குறவர். அவரை பாருங்க. அவரோட நிலைமை பார்த்தா கூட நீங்கள் அவர்த்தோடு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட செய்யலாம். வெறும் மாத்திரை போட்டு எல்லாம் வயலாம் புண்ணாகி போச்சு. சாப்பிட முடியலையே. சாப்பிட்டாதான் மாத்திரை என்ன செய்யறது? கால் ஊற்றிருந்தாங்களோ, காலை ஊற்றிருந்தாங்களோ சாப்பிட முடியலையே அப்படின்னு வெறும் மாத்திரை போட்டுக்கிறது. ஒரு 10 நிமிஷம் நல்லா இருக்கு, திரும்பி வழி ஆரம்பிச்சுக்கும். என்ன செய்யணும்? உங்களால் முடிஞ்ச உதவி எங்கள் மக்களுக்கு செய்யணும்னு உங்களை எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம் சார். ரொம்ப நன்றிங்கய்யா. எங்களுக்காக உதவி செய்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார்.